கதை நேரம். கடவுள் மறந்த இரவு. ஒரு சிறிய கிராமத்தில் மாரிமுத்து என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே மகன், பெயர் வருண். மாரிமுத்து தினமும் கோயிலுக்கு சென்று வருவார். என் பையன் நல்லா இருக்கணும் என்று எப்போதுமே பிரார்த்தனை செய்வார். அருண் நகரத்திற்கு வேலைக்கு சென்று விட்டான். சென்ற ஒரு மாதம் தினமும் பேசினான் அப்பாவிடம். அடுத்தது மெதுவாக பேசுவதை நிறுத்திவிட்டான். நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் ஆண்டுகளானது. மாரிமுத்து தினமும் கோயிலுக்கு சென்று வருவார். மகன் வருவானா என்று எப்போதும் காத்திருப்பார். ஒரு நாள் அவர் கடவுளிடம் கண்ணீர் விட்டு அழுதார். கடவுளே, என் பையன் எங்க இருக்கான்? நீயாவது சொல்லு. ஆனால் கடவுளிடமிருந்து அவருக்கு பதில் எதுவும் இல்லை. ஒரு நாள் இரவு மிகவும் பலமான மழை மற்றும் காற்று வீசியது. மாரிமுத்து வீட்டில் தனியாக இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அன்று இரவு மயங்கி விழுந்து விட்டார். அவர் பின்பு கத்தினார், என்னை காப்பாற்றுங்கள் என்று. கடவுளே, என்னை காப்பாத்து காப்பாத்து என்று. ஆனா யாருமே வரலங்க. அந்த இரவு முழுக்க அவர் தனியாகவே தன் வலியை அனுபவித்தார். காலை விடிந்தது. அவர் மெதுவாக கண் திறந்து பார்த்தார். அவரை சுற்றி 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அருகில் இருக்கும் ஒரு இளைஞன், ஒரு பெண்மணி, ஒரு வயதான அப்பா. அவர்கள் அவனை காப்பாற்றி வைத்திருந்தார்கள். மாரிமுத்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் நேற்று இரவு முழுக்க கடவுளை கூப்பிட்டேன், ஆனா அவர் வரவே இல்லை. அந்த வயதான ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ கூப்பிட்டப்ப நாங்க வந்துட்டோம்ல. அந்த ஒரு வார்த்தை மாரிமுத்து மனசை உடைத்து விட்டது. அவர் அப்போது புரிந்து கொண்டார், கடவுள் நேராக வரமாட்டார், ஆனால் மனிதர்கள் ரூபமாக வந்து காப்பாற்றுவார். அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆனா அது இப்போ சந்தோஷமான கண்ணீருங்க. சில நாட்கள் கழிந்தது. அருண் திரும்பி வீட்டுக்கு வந்தான். அவன் கண்ணீர் விட்டார், அழுதான். அப்பா காலில் விழுந்து, அப்பா, நான் உங்களை பார்த்துக்க தவறிட்டேன்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க. மாரிமுத்து அவனை தூக்கி அணைத்துக் கொண்டார். நீ வந்துட்ட இல்லப்பா, அதுவே எனக்கு போதும். நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நண்பா, கடவுள் நம்ம முன்னாடி தோன்ற மாட்டார் எப்போதும். ஆனால் அவர் எப்போதும் நம்ம கூடவே தான் இருப்பார், சில மனிதர்கள் ரூபமாக. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.